Praise the Lord. Psalm 119 verse 47 says, How I delight in your commandments, how I love them. ரெண்டு விருப்பமான வார்த்தைகள், delight and love. தமிழ்ல உம்முடைய கற்பனைகளிலே நான் பிரியப்படுகிற கற்பனைகளிலே நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். Hallelujah. So the topic for today is God in our desires. நம்மளுடைய விருப்பங்களிலே கர்த்தரும் இருக்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். When we abide in God, God will be in our desires. Hallelujah. So a lot of times there is a big war, between our desires. நம்ம விருப்பப்படுகிறோம், பட் இது கர்த்தர் சித்தமா இல்லையா அப்படின்னு தெரியாததுனால ஒரு பயம். கர்த்தர் சித்தமா இல்லையா என்பதை கேட்கறதுக்கே ஒரு 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 தயக்கம். வாட் இஃப் எனக்கு பிரியப்படுகிற இந்த காரியத்தை கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, ஐயோ எனக்கு அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை கேட்கிறதே அவங்க ஒரு பயத்தில் அதை நைஸாக அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஐ திங்க் இட் இஸ் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லிட்டு later what will happen, they will see some kind of problems and hiccups அப்படிலாம் வரும்போது ரொம்ப துக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு how do we have a very successful pleasurable life in Jesus அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய விருப்பங்கள் அவருடைய சித்தத்தோட அலைன் ஆயிடுச்சுன்னா, that is the biggest and the beautiful thing. அப்போனா நம்ம தீர்மானிக்கிறோமோ டிசைர் பண்ணுறோமோ, that is God's will. ஸோ அதில் நம்ம விரும்புகிறதே கர்த்தர் சித்தமாக இருக்கும்போது அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் ஹவு டு வி அலைன் த டிசையர்ஸ் வித் காட்ஸ் வில்? ஸோ இன்றைக்கும் நான் ஐம் கோயிங் டு ஷேர் 3 tips. Always I'll have 1 doing something and 2 not doing something. So today doing something, what do we do? First tip is share your desires with Jesus. Share your desires with the Holy Spirit. Very simple தானே, நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். நோ 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 ரியலி நம்ம டிசையர்ஸ் அதை நம்ம மக்கள்கிட்ட ஈஸியாக பீப்புள் ஆர் ஷேரிங். என்ன விரும்புகிறாங்களோ ஸோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ஈஸியாக தே ஷேர் இட் வித் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரியலி டு டாக் டு ஹோலி ஸ்பிரிட், திஸ் இஸ் வாட் ஐ ரியலி லைக் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறத லாட் ஆஃப் பீப்புள் தே மிஸ் இட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ப்ரேயிங். Of course, you pray for that, but I'm telling, like, as a person, Holy Spirit is a person. Holy Spirit, this is what I like to do. This is what I desire in my life. அப்படி நீங்கள் சொல்லும் போது, as a child of God, He will kind of like put it in your heart, give you a peace, or He will remove the peace. Of course, there are மீதி பேர் உங்ககிட்ட இருந்து they can tell you what to do, what not to do. But directly talking to the Holy Spirit is a biggest advantage a person can ever have. So I encourage whatever you desire, before you talk to share. இது கேட்டது தானே, இது எல்லாருக்குமே தெரியும். No, I want to reiterate again because people are not doing that. ஸோ நீங்கள் அதை செய்யும் போது மறக்காமல் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹோலி ஸ்பிரிட், திஸ் இஸ் வாட் ஐ டிசைர்னு சொல்லும் போது ஹீ டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ். ஹல்லேலூயா, காட் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் டூயிங் சம்திங். என்னென்னா, ஸ்டாப் சீயிங் வாட் யூ டிசைர். சீயிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம கார்டன் ஆஃப் ஈடன்லேயும் பார்த்தோம், தே saw that the fruit was nice. அவங்க பார்க்கும் போது there's something attractive to their eyes. So what you desire, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை பார்க்கிறத குறைச்சி கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், you want to buy a vehicle, or you want to buy something, or you want to buy a house, or you want to travel to some place, or you whatever it is, do some, you like a person, ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும் போது you do not know whether it is the will of God yet. கரெக்டாக அந்த டைமில் அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அதே வாகனத்தை நீங்கள் டெய்லி ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி இல்லைனா ஒரு இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க, அந்த இடத்த பற்றியே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதை நாங்கள் ரொம்ப அடிக்கடி இந்த பாயிண்ட்டை சொல்கிறது என்னென்னா, பிகாஸ் when you continuously see something, அது அப்படியே உங்களுக்கு that will fill your mind. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இருக்க முடியாது. அது கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் மேலே அந்த அந்த பொருட்களை நீங்கள் பார்க்க கண்டிப்பாக இது இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். பிகாஸ் they are seeing it many number of times. So I really என்கரேஜ், until you know the will of God,
ஸ்டாப் சீயிங். ஒரு தடவ பார்க்குறீங்களா, இப்போ ஒருத்தர் மேல உங்களுக்கு விருப்பமா இருக்கு. ஒரு தடவ பார்த்துருக்கீங்களா, அவங்களயே திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணி பார்க்குறதோ, ஒரு வீடு பிடிச்சிருக்கு, அதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்படியே உங்க மைண்ட்ல வந்து ஒரு ஒரு வாஞ்சை வந்துரும். ஐ நீட் இட், ஐ வாண்ட் இட் அப்படின்றது தட் வில் டேக் ப்ரிசிடென்ஸ். உங்க டிசையர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு, கர்த்தருடைய சித்தத்தை விட உங்களுடைய விருப்பம் வந்து வில் பிகம் மோர். ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு அலைன் வித் த வில் ஆஃப் காட். அல்லேலூயா. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டாப் சீயிங் வாட் யூ டிசைர். ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருங்க. ஆஃப்டர் தட் டு நாட் அதை ட்ரை டு அவாய்ட் சீயிங் தட் திங். மீதி காரியங்களை பார்க்குறதுல தப்பு இல்லை. ஓகேங்களா. தேர்ட் திங், வெரி இம்பார்ட்டண்ட், வெரி ப்ராக்டிக்கல். டூ நாட் ட்ரை டு ப்ரூவ் டு எனிபடி எனிதிங். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் பேங்க்கில் நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட பைக்கே இல்லை. ஓகேங்களா. மீதி பேர், "ஓ உங்ககிட்ட பைக் இல்லையா? அவ்வளோதானா? ஓ நாங்களாம் பைக் வச்சுருக்கோம்" அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு உங்கள் பேங்க்கில் இருக்கிற எல்லா காசையும் போட்டு ஒரு நல்ல எல்லாரோடைய பெரிய பிக்கெஸ்ட் பைக் நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறது முட்டாள்தனம். ஓப்பனாக சொல்லிடுறேன். யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். உங்களுக்கு உங்கள் வீடு இஸ் வெரி க்ளோஸ் டு மெட்ரோ. அழகா மெட்ரோ எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க. அந்த அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் லைஃப் யாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ யூ கேன் டேக் த பஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹவுஸ். டைரெக்டாக உங்கள் ஆஃபீஸ் கிட்ட, காலேஜ் கிட்ட. நோ நீட் டு வரி. யூ டோன்ட் நீட் அ பைக் ரைட் நவ். அப்படின்னு இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறாங்கன்றது, மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்கன்றதுக்காக டு நாட் ஹேவ் டு பை எனிதிங், கோ டு எனி பிளேஸ். வெதர் வீடு வாங்குறதுலையும் சரி, எல்லாரோடையும் ஐ ஹேவ் டு பை த பிக்கெஸ்ட் ஹவுஸ் ஆர் திஸ். சிலவங்களுக்கு அப்படியே ஒரு இது இருக்கும், எல்லாம் அப்படியே தே வாண்ட் டு டூ த பிக்கர் அண்ட் த பெட்டர் தென் அதர்ஸ் டு ப்ரூவ் டு அதர்ஸ். ஸ்டாப் ப்ரூவிங் டு எனிபடி. யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் டு எனிபடி. காட் ஹஸ் ஆல்ரெடி பிளெஸ்ட் எவ்ரி ஒன். அவங்கவுங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுத்துருக்கிறதுல அதில் நம்ம திருப்தியாக இருக்கலாம். நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுடைய டிசையர்ஸே போயிடும். கர்த்தருடைய சித்தத்துக்கு அங்கே இடமே இருக்காது. ப்ரூவிங் போகும்போது வி மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க, நான் அந்த ஊருக்கு, அந்த ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு போய் பீப்புள் ஆர் டூயிங் தட். மேபி நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம், பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துட்டா உடனே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃபாலோ ஆல் தட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா தே வாண்ட் டு ஃபாலோ இட். இன்ஃப்ளூயன்சர் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டாங்கன்னா உடனே தே வாண்ட் டு கோ நீட் தட். நோ, யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நிறைய தடவை என்கிட்ட கேட்பாங்க, யூ நோ திஸ்? நோ, ஐ டோன்ட் நோ. அப்படியா? ஓகே, வண்டர்ஃபுல், நைஸ் டு நோ. இட் இஸ் ஓகே டு சே ஐ டோன்ட் நோ. இட் இஸ் நைஸ், இட் இஸ் ஓகே. என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறத வெக்கப்படாதீங்க. நான் நிறைய எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் டு எனிபடி. What we have, we will have. What we want to have, if it is God's will, God will give. So, three things. You know, talk to the Holy Spirit about your desires. Stop seeing what you desire and avoid proving to people anything. அப்படின்னு இருக்கும்போது our desires will become very neutral. It won't be to impress somebody. It will be very neutral. அப்படின்னு இருக்கும்போது, because first pointல we are talking to the Holy Spirit, அவருடைய சித்தமாக இருக்கும்போது அவர் சித்தத்தையே நமக்குள்ளே கொடுப்பார். அதான் உங்களுடைய மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தரளி உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 24, யூ வில் கிராண்ட் த டிசைர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் வில் ஃபுல்ஃபில் ஆல் யூ ப்ளஷர்ஸ். அப்படின்ற போது அவருடைய சித்தத்தையே நமக்கு கொடுத்துருவார். அப்போது அவரை கிராண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாட் எவர் யூ டிசைரஸ், டாக் டு த ஹோலி ஸ்பிரிட். ஹீ வில் ஃபுல்ஃபில் இட் பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ ஸோ மச். ஷால் வி ப்ரே? அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் அபாய்ட் பண்ணி இருக்கும்போது, காட் வி வாண்ட் யூ டு பி இன் அவர் டிசையர்ஸ். வி டோன்ட் வாண்ட் டு டிசையர் ஜஸ்ட் லைக் தட். ரேண்டமாக ஏதோ டிசைர் பண்ண விரும்பல கர்த்தாவே. வாட் இஸ் யோர் வில் ஃபார் அ லைஃப்? அதுவே எங்கள் டிசைராக மாற்றி விடுங்க. கிவ் அஸ் த கிரேஸ் நாட் டு கண்டினியூஸ்லி வேண்டாதே பார்த்துக்கிட்டே இருக்கிறத எங்களுக்கு அவாய்ட் பண்ண கிருபை தாரும். மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதையும் தவிர்த்து விட கிருபை தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கிவ் யூ ஆல் தி glory. Let this day be a blessed day. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Be blessed. God is with you, praying for you. God will grant all your desires. Hallelujah. Be blessed. Praise the Lord.